திருவாசகம். இன்று திருவாசகத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். திருவாசகம் 51 பதிகங்களை கொண்டது. அதில் முதல் பதிகமாக சிவபுராணம் உள்ளது. சிவபுராணம் 95 வரிகளை கொண்டது. அது ஆதி முதல் அனாதி வரை சொல்லக்கூடிய அந்த தகவல்களை உள்ளடக்கியது. ஆதலால் 51 பதிகங்களிலும் சொல்லுகின்ற அந்த தகவலை சுருக்கி ஒரே பதிகத்தில் கொடுத்தது தான் சிவபுராணம். சிவபுராணத்தை படித்த பிறகு அதிலுள்ள தத்துவ கருத்துக்களை விரிவாக அறிந்து கொள்ள மற்ற 50 பதிகங்களையும் நாம் கற்கலாம், சிந்திக்கலாம். ஆனால் திருவாசகத்தில் முதல் பதிகத்தையே நாம் முழுமையாக ஒழுங்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு புரிதலோடு அதை நாம் நோக்க வேண்டும். ஏனென்றால் அந்த திருவாசகத்தில் 93வது வரியில் ஒரு வரி அவரே கொடுத்திருப்பார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர், சிவபுரத்தின் உள்ளார், சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து என்று அவரே அந்த 93வது வரியில் சொல்லி அந்த 95வது வரியில் முடிப்பார். அப்பேற்பட்ட நூலை, அப்பேற்பட்ட அந்த முதல் பதிகத்தை நாம் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த திருவாசகத்தினுடைய அந்த சிவபுராண உரையை நாம் இந்த தொலைக்காட்சியில் நாம் இதை முன்னெடுக்கிறோம். அந்த வகையில் முதல் வரியாக நம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க என்று வருகிறது. நமசிவாயம் என்பது ஒரு பெயர் சொல்லாக நம் அறிவோம். அனைவருக்கும் நாம் நமசிவாயம் என்று பெயரை சொல்லி அழைப்போம். முருகனுடைய பெயரை முருகன் என்று சொல்லி பிள்ளைகளை அழைப்போம், கந்தன் என்று அழைப்போம். அதுபோல சிவாயத்தை நமசிவாய என்று வருகின்ற அந்த மந்திர சொல்லையே நமச்சிவாயன், நமச்சிவாயம் என்று பெயர் சொல்லி நாம் அழைப்போம். அந்த வகையில் இறைவனுடைய திருப்பெயர் நாமத்தை நமசிவாய என்று மாணிக்க வாசகர் இறைவனை பெயர் சூட்டி அழைக்கிறார். அப்போ நமச்சிவாய என்பதற்கு வெறும் பெயர் சொல் மட்டுமல்லது, அது 5 எழுத்துக்களை உடைய மந்திரம், 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லுவார்கள். தேவாரத்தில் திருவாசகத்தில் இந்த 4 வரியுமே அந்த நமசிவாய மந்திரத்தை சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நமசிவாய மந்திரம் என்ற பதிகங்களையே அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். இதில் தேவாரத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூவருமே பதிகங்களாக பாடியிருக்கிறார்கள். இவரும் அதை நமசிவாய என்றே இந்த பதிகத்தில் தொடங்கியிருக்கிறார். இவர் நமசிவாய என்ற வார்த்தையை பல இடங்களில் மற்ற பகுதிகளிலும் மற்ற பிரிவுகளிலும் அடிக்கடி சொல்லியிருப்பார். அதனால் நமசிவாய வாழ்க என்றால் ந ம சி வ ய 5 எழுத்துக்களுக்கும் 5 பூதங்கள் வரும், 5 எழுத்துக்கும் மாத்திரைகள் வரும். இலக்கணம் அதிகமாக இருக்கும். அதுக்கு எப்படி இருக்குன்னா சித்தாந்தம் படிக்கிற போது தெரியும். அதில் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று 5 சொல்லுவாங்க. அதே போல் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லுவார்கள். ஆக 5 விரியும், 5 தத்துவங்களில் விரியும். ஆக 25 பிரிவுகள் வரிசையாக சொல்லப்படும். ஒரு பட்டியலிட்டு அறிவிப்பார்கள். அதை சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் நமசிவாயம் என்ற அந்த சொல், அந்த மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதனால்தான் அவர் இறைவனை பெயர் சொல்லி அழைப்பதாக நாம் கருதுவதை விட அது மந்திர சொல் என்பதை அந்த உட்பொருளை அறிந்தவர்கள் அங்கே பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று சொன்னது போல இது வெறும் எழுத்துக்கள் அல்ல, இது பெயர் சொல் அல்ல, இது அத்தனையும் இறைவனுடைய திரு அருட்செயல்கள் இது விளங்கும் என்று சொல்லி நமசிவாய வாழ்க, இந்த உலகமாக இருக்கின்ற இறைவனையும் அவனுடைய இயக்கத்தையும் சேர்த்து நம்மையும் இயக்குகின்ற அந்த இறைவனை, இந்த உலக இயக்கத்தையே மொத்தமாக வாழ்த்துவதாக இறைவனையை முன்னிலைப்படுத்தி அந்த வார்த்தையை முன்மொழிகிறார் மணிவாசகர். அதனால் நமசிவாய வாழ்க என்று சொல்லி பாதி வார்த்தையில் அடுத்த வார்த்தையை பிற்பகுதியாக சேர்க்கிறார். நாதந்தால் வாழ்க என்று சொல்லுகிறார். நாதம் அப்படின்னு சொன்னால் ஒலின்னு அர்த்தம், சத்தம்னு அர்த்தம், சவுண்டு, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்பார்
திருநாவுக்கரசர். அப்படி ஓசை என்பதற்கும் ஒலி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒலி என்றால் அனைவருடைய காதுகளிலும் அது செவி மடலில் விழுந்து அந்த காது உள்வாங்குகின்ற அந்த சத்தத்தை ஒலி என்று சொல்லுவோம். ஆனால் ஓசை என்பது அந்த செவி மடலுக்கு வரவே வராதவே தனக்குள்ளவே வாய்க்குள்ளவே அது அந்த சவுண்டு நின்றுடும். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளவும் அந்த ஓசை இருக்கிறது. அந்த ஓசை எங்கே பிரதிபலிக்கணும்னா காதுக்குள்ளே கேட்கும். நீங்கள் 2 காதையை நீங்கள் அழுத்தி பொத்திட்டிங்கன்னா அது உள்ள ஒரு சத்தம் வரும். அந்த ஓசை என்பது உள்ளவே இருந்து அது கேட்கும். அதை அடைச்சா கும்முன்னு இருக்கும். ஏன் கும்முன்னு இருக்குதுன்னு சொன்னால் அது வெளியில் காற்றில் அது வெளியே போய் வருகின்ற அதை உணர முடியும். அதனால் 2 காதுகளையும் நம்ம எல்லா புலன்களையும் கண்களை மூடி சுவாசத்தை நிறுத்தி சுவாசிக்காமல் வாயை பொத்தி நாம் காதியம் அடைத்தோம் என்றால் அந்த ஒலியை நாம் கேட்க முடியும். தியானத்தில் ஒலிகளை கேட்பார்கள் ஞானிகள். யோகம் செய்பவர்கள் தன்னுடைய அந்த சத்தமெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அந்த சத்தத்தை எல்லாம் அவங்க எப்படி கேட்டாங்கன்னா வெளியிலேருந்து வருகின்ற சத்தம் இல்லை, அது உடலுக்குள்ளேயே எழுகின்ற அந்த நாத ஓசைகள் உள்ளேருந்தே எழும்பும். அதை தான் மணிவாசகர் அதையெல்லாம் கேட்டவர். அதனால் நாதந்தால் வாழ்க என்று சொன்னார். ஓசை ஒலியெல்லாம் ஆனாயின்னு அவர் சொன்ன மாதிரி இவரும் நாதந்தால் வாழ்க என்று சிறப்பித்து மணிவாசகர் ஐயா அவர்கள் இதை பதிவிடுகிறார். அதனால் நமசிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க என்று நம் முதல் வரியை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த 2வது வரியை மீண்டும் அடுத்த சந்திப்பில் தொடர்வோம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவாசகம்